நான் ஒரு 1/4 கிலோ கொத்தவரங்காய் எடுத்துங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றிங்க அடுப்பில் வச்சுருக்கிறேங்க. நான் அதில் இந்த கொத்தவரங்காயும் போட்டுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூளுங்க பாருங்க, சால்ட்டும் போட்டுங்க. நம்ம கொத்தவரங்காயை வேக வச்சுக்கலாங்க. கொத்தவரங்காய் வந்துங்க இந்த மாதிரி நானுங்க 3/4 பாத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நான் இங்கே கொல கொலன்னு வேக வச்சுக்கூடாதீங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாங்க. எண்ணெய்க்குள்ளேயாங்க நம்ம உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்புங்க கடுகும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நான் ஜீரகம் போட்டுறேங்க. இப்போ இந்த இதுலேயேங்க நான் ஒரு 6 பல் பூண்டு வந்துங்க 1-2 தட்டி வச்சுக்கிறேங்க. அதையும் நம்ம போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு பொரிஞ்சோன்னேங்க நான் பெருவெங்காயம் ஒரு வெங்காயம் பொடி பொடியாங்க 2 வரமிளகாய்ங்க போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்க வேண்டியது இல்லைங்க. கண்ணாடி பதம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த கருவேப்பிலை தழை போட்டுட்டுங்க. இப்போ இந்த கொத்தவரங்காயை நம்ம பாதி வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்க, அதையும் போட்டுக்கலாங்க. இதை போட்டுங்க நல்லா கலரி கொடுத்துக்கலாங்க. இந்த காயில் வந்துங்க நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூளுங்க பாருங்க, 1 டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூளுங்க. நான் வீட்டில் அரைச்ச கறி மிளகா பொடிங்க. நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துலலாம் பிசைஞ்சு சாப்பிடும்போதுல நல்லா மணமாக இருக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க. கறிகீரை மசாலாங்க அப்படியே வதக்கிக்கலாங்க. இந்த காயை வந்து நான் நல்லா மசாலில் பரட்டிக்கிட்டுங்க. நான் பரட்டிக்கிட்டுங்க. இதுக்கு கொஞ்சமாங்க நம்ம தண்ணிங்க, ஒரு 1/4 டம்ளருங்க. அப்போதான் வந்துங்க இந்த காய்க்குள்ளெல்லாம் ஜூஸ் இறங்குங்க. கொத்தவரங்காங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்படியே கூட சாதத்தில் போட்டு சாப்பிட்லாங்க. இப்போ இதில் நாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்க நான் 3 முட்டைங்க, 1/4 கிலோ கொத்தவரங்காய்க்கு 3 முட்டை போட்டிருக்கிறேங்க. இதுக்கு தேவையான சால்ட்டுங்க. நம்ம ஏற்கனவே வந்துங்க நான் சால்ட் போட்டு தாங்க காய் வேக வச்சுருக்கேன். நம்ம இதில் வந்துங்க பெப்பர் தூள் தூவிக்கலாங்க. உடனே நீங்கள் வந்து கிளறிடாதீங்க, ரொம்ப கொல 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 கொலன்னு போயிடும். வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு கிளறலாங்க. இப்போ நம்ம இந்த அளவுக்கு கிளறலாங்க. நீங்கள் உடனே கிளறினீங்கன்னா வந்துங்க ரொம்ப ஒரு மாதிரி கொல கொல கொலன்னு போயிடுங்க. முட்டை வந்து ரொம்ப இதாக போயிடுங்க. நம்மளுடைய முட்டை கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பாருங்க, நல்லா உதிரி உதிரியாங்க. இது வந்துங்க சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ரசம் சாதத்துக்குங்க, தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்குங்க சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.